ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லது செய்தால் நமக்கு நல்லதே தாங்க நடக்கும். ஸோ அதை பத்தி தான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைனோட இந்த வீடியோவை பார்க்க போறோம். அப்ப ஒரு சாமியார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. உடனே அர்ஜுனர் 100 தங்க காசு உள்ள பையை அவருக்கு கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்ட சாமியார் வீட்டுக்கு போற வழியில இன்னொரு பிச்சை எடுக்கிறவரு வந்து இவருகிட்ட உதவி கேட்டாருங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் ஒரு திருடன் வந்து அந்த பைய புடுங்கிட்டு போயிட்டாங்க. ஏமாற்றம் அடைஞ்ச சாமியார் மறுநாள் அதே இடத்துல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அங்க வந்தாங்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும். நடந்ததை கேட்ட அர்ஜுனர் ஒரு வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்கங்க. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. போறப்ப முதியவர்கள் அவர்கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. ஆனா அத அவர் கண்டுக்காம வீட்டுக்கு போன முதியவர் ஒரு பாத்திரத்துல அந்த மோதிரத்தை வச்சிட்டு தூங்க போனாருங்க. உடனே அவரோட மனைவி காலையில எந்திரிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஆத்துக்கு போய் தண்ணி எடுக்க போனாங்க. அந்த மோதிரம் தண்ணியில விழுந்துடுச்சுங்க. என்னடா இது நமக்கு இப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாளும் அந்த சாமியார் பிச்சை எடுக்கிறத பார்த்த அர்ஜுனரும் கிருஷ்ணரும் வந்து அந்த சாமியாருக்கு ஒரு செம்பு காசை கொடுத்தாங்கங்க. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறப்ப ஒரு மீன் விக்கிற பையனை பார்த்தாரு அந்த சாமியார். உடனே அந்த செம்பு காசை கொடுத்து அந்த சின்ன மீனை வாங்கினாருங்க அந்த சாமியார். அந்த மீன் ஜாடி ரொம்ப சின்னதா இருந்ததால அந்த மீன் தவிக்கிறத பார்த்தாரு. அந்த மீன் மெதுவாக அந்த வைர மோதிரத்தை கக்குச்சுங்க. அப்ப அங்க வந்தான் அந்த திருடன். நேருக்கு நேர் அந்த சாமியார பார்த்த அந்த திருடன் மனசு மாறி அந்த தங்க காசுகளை அவருக்கே திருப்பி கொடுத்துட்டாருங்க. அப்பதாங்க அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொன்னாரு, அடுத்தவருக்கு கொடுக்க நமக்கு பொருளும் நேரமும் இருக்கும்போது அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. நீங்க கொடுத்ததுக்கு மேல கடவுள் உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொன்னாரு. சோ பொதுவா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்துட்டு அப்படின்னா அதை யோசிக்காம நம்ம கொடுக்கணுங்க. அதை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்கணும். ரொம்ப முக்கியமா அது கண்டிப்பா கடவுள் அத நமக்கு பல மடங்கா கொடுப்பாருங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.